சிலர் பிடிங்க நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான வீடியோ. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோதான் ஹைவேஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோட்ஸும் இருக்கதான் செய்யுது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி கோயம்புத்தூர் போகிற ரோடு, அதாவது கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் மீடியேட்டர் கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரோடு இப்போ தான் வந்து 2 பக்கமும் அகலப்படுத்திக்கிறேன். வரான் பாருங்க, எப்படி வரான் பாருங்க. நல்லா இருக்கான் தம்பி. ரெண்டு பக்கமும் ரோடு போட்டு போய் எக்ஸ்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மீடியேட்டர் போடுறாங்க என்னன்னு தெரியல, போட்டாங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீடியேட்டர்லாம் போடாத ரோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான காரணம். அது பகலா இருந்தாலும் சரி, இரவா இருந்தாலும் சரி, அதிகப்படியான ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ரோட்ஸ் தான். இப்ப நீங்க போய் கொஞ்ச நேரம் முன்னாடி பாத்துருப்பீங்க, ஒரு கார்காரன் எப்படி இருந்தா பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அவசரம் அப்படின்ட்டு எல்லாமே அவசரம் சொல்லிட்டு அவசரமாவே மேல போயிடுறாங்க. அதான் ஒரு பிரச்சனையே. அவ போறது மட்டும் இல்லாம கூட வந்து சேர்த்து கொண்டு போறாங்க. ஒரு தொல்லை. ஆக்சுவலி என்னன்னாக்கா, இந்த மாதிரி ரோட்ல நம்ம ஓட்டுப்போ மெயினா நம்ம கான்சென்ட்ரேட், நம்ம எப்போதும் சொல்றதுதான் ஒரு கான்சென்ட்ரேட் வந்து எப்போதுமே ரோட் மேலதான் இருக்கணும். சைட்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டோ இல்ல பின்னாடி வரவங்கள்ட்ட பேசிக்கிட்டோ இருக்கக்கூடாது. கான்சென்ட்ரேஷன் எப்போதுமே ரோட்ல தான் இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது, நம்மளோட டிரைவிங் பொசிஷன் வந்து இந்த மாதிரி இந்த ஓரத்துலயோ, இந்த சென்ட்ரல் லைன் ஓரத்துலயோ இல்ல இந்த மாதிரி இந்த ஓரத்துலயோ வைக்கவே வைக்காங்க. அதுதான் முக்கால்வாசி ஆக்சிடென்ட் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இந்த ரோட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு வண்டி வந்து நம்ம சில பேருக்கு இந்த கண்ணாடி பார்க்குற பக்கமா இருக்காது. அதனால இந்த பின்னாடி வர வண்டி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கொஞ்சம் ஏறி வந்துருவான். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, ஏறி வருவான். ஸோ அப்படி ஏறி வரப்ப என்ன ஆனாக்கா, ஆப்போசிட்ல இருந்து ஒரு வண்டி வரானாக்கா அவன் மேல இடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவானாக்கா நம்மள ஓரம் கட்டி விடுவான். எப்படி போறோம் தேவையில்ல, நம்மள இப்படி ஓரம் கட்டி விடுவான். ஸோ அப்படி நம்மள ஓரம் கட்டி விடுறது என்ன ஆகுனாக்கா, ஒண்ணு நம்ம மேல மோதுற மாதிரி இருக்கும், இன்னொன்னு கீழே விழுற மாதிரி இருக்கும். அவன் மண்ணை பார்த்தீங்கன்னா என்ன வாங்குறேன், அப்படி பண்ணக்கூடாதுங்க. லெஃப்ட் சைடு வந்து சைடு வாங்கக்கூடாதுங்க, ரைட் சைடு தாங்க வாங்கணும். இப்போ லாரி வருது இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ஸ்பீடா ஏறி ரைட் சைட்ல தான் போகணும். அதாவது ரைட் சைட்ல தான் ஓவர்டேக் பண்ணணும். ஒருவேளை ஓவர்டேக் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வர வண்டி கிராஸ் ஆகட்டும். கிராஸ் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டத்துல அவசரமே படாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், வாழ்க்கை போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. கைகால் போச்சுனாக்கா வீட்டுக்குள்ளதான் புடங்கி உட்காந்துருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்ல உள்ளவங்க சொகுசா உட்காந்துக்குவாங்க, அவங்களுக்கு அடிபட்டாலே மைண்ட் இன்ஜெக்ஷன் ஆகும். அதாவது நம்ம பைக்ல போதனா, லாரில போதனா சொல்லல, நம்ம மாதிரி பைக்ல போதனாக்க ஒரு மைண்ட் இன்ஜெக்ஷன் தான் ஆகும். பட் அதுவே நமக்குனாக்கா அது பெரிய ஆபத்தாகும். ஏன்னா இப்ப உள்ள பசங்க கூட ஹெல்மெட்டே போடுறதில்ல. அந்த ஹெல்மெட் போடுறத வச்சு ஒரு இது பண்ணலான் இருக்கேன், ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். ஒரு சொல்றேன், உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு, பார்த்து சொல்றேன். என்னன்னாக்கா, அதான் மெயின் சென்ட்ரல்ல போன ரோட்ல சென்ட்ரல் போனீங்கன்னாக்கா பின்னாடி வரவன், அதாவது நமக்கு அந்த கண்ணாடி பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே பின்னாடி வரவன் என்ன பண்ணுவான்னாக்கா, ஒண்ணு ஹார்ன் அடிச்சுதான் ஆகும், இல்லை அப்படின்னாக்கா அவன் ஆப்போசிட் ரோட்ல தான் ஏறி ஆகணும். அப்படி ஏறுறப்ப நமக்கு ஈஸியா தெரிஞ்சோம், ஓகே பின்னாடி வண்டி வருது, அவனுக்கு சைடு இருப்போங்கிறத நம்ம வாழ்க்கணும். ஆனா வந்து மோஸ்ட்லி என்ன சொல்றாங்க, நீங்க அந்த கண்ணாடி பார்க்குற பழக்கத்தை பழகிக்கங்க. ஒவ்வொரு 30 செகண்டுக்கு இல்லை அடிக்கிறதுக்குள்ள 2 பக்கமும் கண்ணாடி அந்த திருப்பி பார்த்துக்கங்க. ஏன்னா அதுதான் இந்த மாதிரி ரோட்ல சேஃப்டி ரொம்ப அதான் முக்கியம். இன்னொன்னு இந்த ரோட்ல ஓவர்டேக் பண்றது, ஆப்போசிட்ல வண்டி வருதுன்னா தயவு செஞ்சு உங்களால் முடியும்னா மட்டும் ஏறுங்க. முடியாது டிரைவ் தான் பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வந்து ஓவர்டேக்கே பண்ணாதீங்க. ஒரு 2 செகண்ட் லேட்டா போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் கீழே இருந்து அடிபட்டுச்சுனாதான் பிரச்சனையே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரோட்ல எப்படி ஓட்டுங்கிறத இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க. இது மாதிரி வண்டி ஓட்டுற வீடியோ நிறைய நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வண்டி ஓட்டுற பத்தி ஏதாவது டவுட்டோ என்னவா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோட வீடியோஸ்ல வந்து ஏதாவது மோட்டிவேஷன் இப்படி பண்ணா நல்லா இருக்கும், வீடியோ இப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அது செய்யறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த மாதிரி பைக் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.
உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.